ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்கலாம். வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்ராட்ல இருந்து லாயருக்கு படிச்சு முடிச்சுட்டு இப்ப சைனாக்கு திரும்பி வரான். அங்க படிக்கும் போதவே நிறைய கேஸ் எடுத்து அதுல வாதாடி அவன் ஒரு கேஸ்ல கூட தோக்காத அளவுக்கு எல்லாத்துலயுமேவும் ஜெயிச்சு ரொம்பவே ஒரு பெரிய லாயரா தான் திரும்பி சைனாக்கு வரான். வரும்போதேவும் பிரஸ் இது எல்லாமேவும் நம்ம ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காண்டி திரும்ப சைனாக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒருத்தர பார்க்கறதுக்காண்டி அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அவங்க இருந்துட்டு, "யாரு உங்க லவ்வரா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு இவன் இருந்துட்டு, "இல்ல, நான் ரொம்ப வெறுக்கிறேன் உங்கள" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். கார்ல ஏறி உட்காரும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட, "இந்த மாரி நான் ஹீரோயினோட அம்மா. உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நெனைக்கிறேன். இப்ப எங்க குடும்பம் ரொம்பவே ஒரு மோசமான நிலையில இருக்கு. நீங்க என்னோட பொண்ணு கூட டேட்டிங் எல்லாம் போயிருக்கீங்கல்ல, சோ கொஞ்சம் பணம் குடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி ரொம்ப கேவலமா ஹீரோ கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு எவ்வளோ பணம் வேணும்? 1000மா? 10,000மா? இல்ல லட்சமா? மில்லியனா? இல்ல 10 மில்லியனா? எவ்வளோ வேணும்? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட நெறையாவே பணம் இருக்கு. ஆனா என்ன, அந்த பணத்த உங்க பொண்ணு என்கிட்ட கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அங்கருந்து கார்ல கிளம்பி போயிட்டுருக்கான். இங்க நம்ம ஹீரோயின காமிச்சா, நம்ம ஹீரோயினுக்கு பெரிய டிசைனர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவளால டிசைனர் ஆக முடியல. அதனால சின்ன கைவினை பொருள் மாரி செஞ்சு அத சேல்ஸ் பண்ணிட்டுருக்கா. அதுல கிடைக்கிற பணத்த எப்பயுமே கொண்டு ஹீரோயின் அவளோட அம்மாகிட்ட தான் கொண்டு குடுப்பா. இப்ப கூட கிடைக்கிற பணத்த எடுத்துட்டு அம்மாகிட்ட குடுக்க, அம்மா அவள திட்டிட்டு இருக்காங்க. "இவ்வளவுதான் சம்பாரிச்சியா? நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவ. உன்ன பெத்திருக்கவே கூடாது. நீ தண்டம். ஹீரோ திரும்ப வந்துட்டான் சைனாக்கு. உனக்கு தெரியுமா? அவன் எந்த மாரி ஒரு நிலைமையில வந்திருக்கான். ஆனா நீ பாரு, அவன் அவ்ளோ பெரிய லாயரா இருக்கான். உன்ன பாரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவ" அப்படிங்கிற மாரி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பி என்ன பண்ணாலும் அம்மா அத பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் காசு எடுத்துட்டு போய் ஆன்லைன்ல கேம் ஆடி அத தண்டமா செலவழிச்சுட்டு தான் இருப்பான். அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். அம்மாவும் பையனும் நல்லா ஜாலியா அத செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ஸ்கூல் படிக்கிற டைம்லயும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோக்கு அப்பயே பெரிய லாயர் ஆகணும்ன்ட்டு ஆசை. நம்ம ஹீரோயினுக்கு பெரிய டிசைனர் ஆகணும்ன்ட்டு ஆசை. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவ ரொம்பவே பிடிக்குங்கிறனால அவளும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட லவ் லைஃப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த புல்லிலேவும் ரிங் மாரி செஞ்சு கையில போட்டு விட்டுட்டு, நம்ம 2 பேரும் கிராஜுவேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயினியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின், ஹீரோ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க லவ் லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "நீ உன்னோட ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்ன்ட்டு ஆசை?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு, "நான் என்னோட ஃபியூச்சர்ல பெரிய லாயரா இருப்பேன். அதுவும் உன் கூட" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "நீ என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினும் இருந்துட்டு, "நான் ஃபியூச்சர்ல பெரிய டிசைனர் ஆயிருப்பேன். அதுவும் உன் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் லைஃப் ரொம்பவே ஜாலியா, ஹேப்பியா போயிட்டு இருந்திருக்கு. அப்ப திடீர்னுட்டு ஒரு நாளு நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு வராங்க. ஹீரோயினோட அப்பாக்கு கால் கொஞ்சம் ஊனம். அப்பா முதல்ல நல்லா தான் இருந்திருக்காரு. கூட ஒர்க் பண்ற கோவொர்க்கருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறனால அப்பா காப்பாத்த போய் அப்பா காலுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அதுல அப்பாக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியாது. கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடந்துட்டு இருப்பாரு. அப்பா எதுக்காண்டி இப்ப ஹீரோயின் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹீரோயினுக்கு புது ட்ரெஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அங்க வரவும் நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் அராத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஹீரோயின் கூட படிக்கிறவங்க. அவங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவ பார்த்துட்டு, அப்பா கால் கொஞ்சம் ஊனலையா, அதனால நம்ம ஹீரோயினுக்கு கொண்டு வந்த ட்ரெஸ்ஸ புடுங்கி வச்சுட்டு, அவர அங்கிட்டும் இங்கிட்டு அலக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா இருந்துட்டு குடுத்துருங்க, குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சடனா நம்ம ஹீரோயினி அங்க என் அப்பா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமேவும் அங்க இருந்து தொரத்தி விட்டுர்றா. அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் அப்பா ஹீரோயின் கிட்ட, "என்னால உனக்கு ரொம்பவே எம்பாரஸிங்கா ஆயிருக்கும்லம்மா" அப்படிங்கிற மாரி அப்பா ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "என்னப்பா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஒண்ணும் சட்டவிரோதமான தொழில் ஒண்ணும் பண்ணல. அடுத்தவங்க பணத்த கொள்ளையடிக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம எம்பாரஸிங்கா ஃபீல் பண்றதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லப்பா. இங்க பாருங்கப்பா, இந்த உலகத்திலேயும் நீங்க தான் எனக்கு பெஸ்ட் அப்பா. நான் உங்கள அந்த அளவுக்கு லவ் பண்றேன். என்னோட உலகமே நீங்க தான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அப்பா கிட்ட சொல்லி அப்பாவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த ஃபேமிலிலேயேவும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறது அப்பா மட்டும் தான். அப்பாவ சமாதானப்படுத்தி அங்கருந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஃபோன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த மாரி மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து திடீர்னுட்டு 2 ஸ்டூடண்ட் ஹீரோயின அங்கருந்து கடத்தி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட புல்லி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பொண்ணுங்க அப்புறம்
இன்னும் கொஞ்சம் 2, 3 பசங்கன்ட்டு ஒரு கேங்கா இருக்காங்க. ஹீரோயினிய தூக்கிட்டு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் பெரிய டிசைனர் ஆகணுன்ட்டு தான் ஆசை. ஆனா நம்ம ஹீரோயின் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறதுனால, அவளால நம்பர் 1 பொசிஷனுக்கு ஆக முடியல. அதனால இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேல ரொம்பவே காண்டு இருக்கு. அதனால இந்த கை தானே டிசைனர் ஆகறதுக்கு வேண்டிய கை. ஸோ இந்த கையே இல்லாட்டி உன்னால எப்படி டிசைனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினிய தூக்கிட்டு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தியால கைய குத்துறது, அப்புறம் அந்த ஃபயர் வர மாரி ஒரு கன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஹீரோயின் கைய வந்து அப்படியே எரிச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இத விட கொடுமை என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு பையன் நம்ம ஹீரோயினிய ரேப்பே பண்ணிடுறான். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினிய பயங்கரமா போட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இத பத்தி கேஸ் குடுக்கலாம் கோர்ட்ல அப்படிங்கிற மாரி அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "ஏன் தேவையில்லாம கோர்ட்ல வந்து கேஸ் குடுத்துட்டு இருக்க? நீ அவங்க கிட்ட தேவையில்லாம ஏதாவது பண்ணியிருப்ப. அதனால தான் அவங்க வந்து உன்ன இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதுக்கு வந்து காம்பன்சேஷனா 3 மில்லியன் வந்து குடுத்துட்டாங்கல்ல. ஸோ இத வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத." அப்படிங்கிற மாரி அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "ஏம்மா இந்த மாரி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அம்மாட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "என்னையே எதிர்த்து பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக போக கரெக்ட்டா அப்பா வந்துட்டு அம்மாவ தள்ளி விட்டுட்டு அந்த செக்கையும் கிழிச்சு போட்டுட்டு, "என் பொண்ண இந்த மாரி அடிச்சு டார்ச்சர் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்தி எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போறாரு பயங்கர கோவமா. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போயிட்டே இருக்கா. அப்படி அப்பா பயங்கர கோவமா போயிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப போயிட்டு இருக்கும்போது வழியிலேயும் ஒரு கார் வந்து அப்பா மேல இடிச்சு, அப்பா வந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஹீரோயின் கண் முன்னாடியேவும். இறந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட, "நீ வாழணும், நல்லபடியா வாழணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்ப கரெக்ட்டா அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினிய தான் புடிச்சு பழி போட்டுட்டு இருக்காங்க. "எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ மட்டும் கேஸ் போடணும்னு சொல்லாம இருந்திருந்தனா, அப்பா இந்த மாரி வந்திருக்க மாட்டாரு. அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணம். பெத்த அப்பாவியவும் நீயே கொன்னுட்ட." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு ஹீரோயினிய அடி அடின்ட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்ட்டு தெரியாம ஹீரோயின் உடனே ஹீரோவுக்கு கால் பண்றா. ஹீரோவும் அட்டெண்ட் பண்ணி, "என்னாச்சு வான்பான்?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவ உடனே அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ இருந்துட்டு, "என்னாச்சு? எதனால அழுகுற? என்ன விஷயம்? சொல்லு. நீ எங்க இருக்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இந்த மாரி, "நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ, "நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிறாத, எதுக்கும் பயப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். ஹீரோ வரான்னு சொன்னோனேயும் ஹீரோயினி அங்கிருந்து வரா. கீழ அப்படியே பொத்துன்ட்டு விழுந்துடுறா. அப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார் வந்து நிக்குது. ஹீரோயின், "ஹீரோ தான் வரான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபூ அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆனா வந்திருக்கிறது ஹீரோ கிடையாது. ஹீரோவோட தாத்தா. நம்ம ஹீரோ லீகலா பொறந்த பையன் இல்ல போல. செகண்ட் ஒய்ஃப் அந்த மாரி பொறந்த பையன். நம்ம தாத்தா ஹீரோயின் கிட்ட வந்து, "இந்த மாரி நீயும் ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிருங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு நோய் இருக்கு. இங்க இருந்து அவன வந்து குணப்படுத்த முடியாது. அவன வந்து நான் அப்ராட் கூட்டிட்டு போறேன். நீ அவன் கூட இருந்தனா அவன் வந்து கண்டிப்பா இங்க இருந்து வரமாட்டான். அவன் அப்புறம் இங்கேயே சாக வேண்டியதா இருக்கும். எது நல்லதுன்ட்டு நீயே பார்த்து முடிவு பண்ணிக்க. என்னோட ஃபேமிலில வாரிசுக்கு பஞ்சமே இல்ல, நெறைய இருக்கு. எது நல்லதுன்ட்டு நீயே முடிவு பண்ணிக்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. தாத்தா போன உடனேவும் ஹீரோவும் அங்க வந்துட்டா. ஹீரோயின் இந்த மாரி தரையில விழுந்துட்டு அழுதுட்டு இருக்காள. அத பார்த்துட்டு ஹீரோ அவள தூக்கி விட்டுட்டு, "ஏன் தரையில உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? எந்திரி. என்னாச்சு உன் கையிலலாம் அடிபட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோட்டு இதெல்லாமே போட்டு விட்டுட்டு, "என்னாச்சு சொல்லு." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் அந்த கோட்டு, கொடை இது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு, "நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோ இருந்துட்டு, "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, "நான் தான் சொல்றேன்ல பிரேக்கப் பண்ணிக்கிறலாம். என்ன விட்டுரு. என்ன விட்டுட்டு போயிரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கருந்து போறா. ஆனா ஹீரோவால அத நம்பவே முடியல. ஓடி வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, "இல்ல நான் வந்து நம்ப மாட்டேன். நீ வந்து என்கிட்ட பொய் சொல்ற. என்னாச்சு? என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் வந்து பார்த்துக்கிறேன். ஏன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "இங்க பாரு, உன் கூட இருந்தேன்னா என்னால வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து வாழ முடியாது. ஏன்னா நீ வந்து ஒரு ஏழை." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காண்டி ஒரு புல்லுலயே ரிங் போட்டு விட்டான் இல்லையா? அந்த ரிங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் அங்கருந்து போக போறா. ஹீரோ அவள போக விடாம மறுபடியும் ஹக் பண்ணிட்டு, "இல்ல நான் நம்ப மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு காண்டாயிட்டு, "நீ நம்பணும்னா நான் இததான் பண்ணி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில வந்து ஒரு கிளிப்பு மாரி வச்சிருக்கா. அத எடுத்து குத்திடுறா. "இப்பயாவது நம்புறியா? உன் கூட இருந்தேன்னா என்னால வாழ முடியாது. ஒரு நாய் மாரி என்கிட்ட கெஞ்சுறத விட்டுட்டு என்ன விட்டுட்டு போயிரு. எனக்கு பணக்கார லைஃப் தான் வேணும். நான் ஒரு பணக்கார பையன தேடி போறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஹீரோகிட்ட சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிடுறா கார்ல ஏறி. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறான். ஹீரோ விழுந்த உடனேவும் ஹீரோயினியும் கார விட்டு இறங்கி ஓடி வரா ஹீரோவ காப்பாத்துறதுக்காண்டி. ஆனா அங்க நம்ம ஹீரோவோட தாத்தா கார் வந்து ஹீரோவ தூக்கிட்டு அங்கருந்து போயிருது. நம்ம ஹீரோயினுக்கும் அடி இதெல்லாமே பட்டிருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஹீரோயினியும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயினிய காமிக்கிறாங்க. அவ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. அந்த நாசமா போனவனால. அவள பார்க்கும்போதேவும் கொஞ்சம் மனநலம் சரியில்லாத மாரி தான் இருக்கு. அதனால அவள கொண்டு வந்து மனநல காப்பகத்துல விட்டுருக்காங்க.
நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்கிறது ஒரே ஒரு நல்லது என்னன்னா, அங்க வந்து டிவி இருக்கு. அந்த டிவில நம்ம ஹீரோவ பத்தின நியூஸ் எல்லாமே அப்பப்ப போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுக்கு தாத்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார்ல, அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயின காமிச்சா, ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து கேர்ள் பேபி வந்து பொறந்திருக்கு. அந்த பக்கம் ஹீரோவ காமிச்சா, ஹீரோ வந்து ஒரு நல்லபடியா கேஸ்ல வந்து வாதாடி, அதுல வந்து ஜெயிச்சும் காமிச்சுட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த குழந்தை பெரிய பொண்ணாவும் ஆயிருச்சு. இந்த மாரி மாத்தி மாத்தி ஹீரோ, ஹீரோயினி 2 பேரையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப் ரொட்டீன் வந்து எந்த மாரி போயிட்டுருக்குன்ட்டு. நம்ம ஹீரோயின் பெரிய டிசைனர் ஆகணுன்ட்டு சொன்னாங்க. ஆனா, அந்த தற்குறிகளால நம்ம ஹீரோயினால பெரிய டிசைனர் ஆகவே முடியல. அவங்க நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ பெரிய லாயர் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்பட்டான். ஸோ, அதுபடியேவும் அவன் வந்து ரொம்ப ரொம்ப மேல மேல மேலன்ட்டு ரொம்பவே நல்லா முன்னேறி போயிட்டே இருக்கான். அப்படிதான் நியூஸ்ல நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. நான் தான் நல்லா இல்ல, நீயாவது ரொம்ப ஹேப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. அதே சமயம் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த எல்லாத்தையுமேவும் அவ நெனச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையுமேவும் நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது எடுத்த அந்த பழைய ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அம்மா திட்டிட்டே வந்துட்டுருக்காங்க. "நீலாம் எதுக்கும் பிரயோஜனமே இல்லாதவ. தண்டம் தண்டம் உன்ன பெத்ததே தண்டம். நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கெட்ட ராசி நீ தான். உன்னலாம் ஏன் பெத்தேன்ட்டே தெரியாது. எப்ப பார்த்தாலும் அழுகுறது தான் உன் வேல. அழுகுறது தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து திட்டிட்டு இருக்க. "எங்க அம்மாவ திட்டாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பொண்ணு வந்து நிக்கிறா. அங்கிட்டு "போடி குட்டி சத்தம்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் தள்ளிவிட போக ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு, "என் பொண்ணு மேல கை வைக்காதீங்க. அவ மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் குடுத்தா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 மில்லியன் கிடைச்சுச்சுல, அத வந்து என்ன பண்ணீங்க? பூராத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து அம்மாகிட்ட கேட்க, தம்பிக்காரன் இருந்துட்டு, "அந்த பணம்லாம் எந்த மூலைக்கா போகும்? எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் நெறைய பணம் வந்து செலவாகும். நீ பேசாம ஹீரோ கிட்ட போய் கொஞ்சம் பணம் கேளு. அவர் தான் இப்ப ரிச்சா இருக்கார்ல. நீ பணம் கேட்டா குடுப்பாரு. போய் கேளு" அப்படிங்கிற மாரி தம்பிக்காரன் வந்து அக்கா கிட்ட சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "இங்க பாரு, எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. நாங்க 2 பேரும் இப்ப ரிலேஷன்ஷிப்லயே இல்ல. அவரோட லைஃப்ல போய் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போக போக அம்மா மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "அங்க பாரு, உங்க அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணம். நம்ம குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம்" அப்படிங்கிற மாரி அம்மா திட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவ குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறா. வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கா. அப்ப அவளோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. இந்த மாரி நம்ம ஹீரோ திரும்பி சைனாக்கு வந்ததுனால நம்ம ஹீரோவுக்கு பார்ட்டி வைக்கிற விதமா எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் ஒண்ணு சேர்ந்து ரீயூனியன் மாரி நடத்தலாம். அதுக்கு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ரீயூனியன் நாளும் வந்துருச்சு. ஹீரோவும் அங்க வந்திருக்கான். ஹீரோ அங்க வந்துட்டு, "எல்லாருமே வந்தாச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஒரு பொண்ணு இருந்துட்டு, "சார் யார தேடுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. நீ உன்னோட அந்த எக்ஸ தானே தேடிட்டு இருக்க. அவ எப்படி இங்க வருவா? அவலாம் வரமாட்டா. உன்ன மாரி ஒரு ஆள புவருன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போனா. அவ எப்படி இங்கலாம் வருவா? அவலாம் வரவே மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும், தம்பியும் வராங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு, "அவங்க 2 பேரையும் உள்ள விடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்க 2 பேரும் வர, நம்ம ஹீரோ இருந்துட்டு, "திரும்ப எதுக்காண்டி வந்தீங்க? என்கிட்ட பணம் கேட்கறதுக்காண்டியா? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, உங்க பொண்ண வந்து வாங்கிக்கன்ட்டு. நீங்க எதுக்காண்டி வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து அவங்க 2 பேருகிட்ட சொல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு, "நீங்க சொன்னீங்க தான், நான் இல்லன்ட்டுலாம் சொல்லல. ஆனா அவளுக்கு இங்க வர்றதுக்கு கொஞ்சம் எம்பாரஸிங்கா இருக்கு. அதனால தான் எங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கா" அப்படிங்கிற மாரி அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஒரு பெட்டி நெறைய பணத்த வந்து எடுத்து காமிக்கிறான். அத அம்மா பார்த்தோனே, "அவ்வளோதான். நீங்க ரொம்ப நல்லவரு" அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டு இருக்க, டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட ஆட்கள் அவங்க 2 பேரையும் புடிச்சு மடக்கிடுறாங்க. மடக்கி வைக்கவும் அவங்க 2 பேரும்ட்டு "என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு, "நீங்க சும்மா சும்மா என்கிட்ட பணம் கேட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காண்டி நீங்க தண்டனை அனுபவிக்க வேணாமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்க 2 பேத்துக்கு பயமாயிருச்சு. ஹீரோ உடனேவும், "எதுவும் பண்ண வேணாட்டி உடனே உங்க பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின காமிச்சா, ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் வந்து போயிருச்சு போல. நம்ம ஹீரோயின் உடனே அங்கிருந்து கிளம்பி வரா. இங்க வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. அவங்க 2 பேரும் இருந்துட்டு, "என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? எங்கள வந்து காப்பாத்து" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட போயி, "அவங்க 2 பேருக்காண்டி நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன். இதுக்கப்புறம் உங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து போக விடுங்க" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "அவங்க வந்து சும்மா சும்மா என்கிட்ட பணம் கேட்டுட்டே இருக்காங்க. இது இதோட முடிஞ்சிருச்சுன்ட்டு நீ நினைக்கிறியா? நீ என்கிட்ட சாரி கேட்டா? நம்ம 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு அவங்க வந்து என்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லு" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின்
இருந்துட்டு, ஆமா நம்ம 2 பேத்துக்கு நடுவுல ஒண்ணுமே கிடையாது. ஐ அம் சாரி. அவங்களுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, அப்பனா நீ என்கிட்ட கெஞ்சி கேளு. என்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சி கேளு. அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. ஒரு மாரி தயங்கிட்டே இருக்கா. அதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயின வந்து கொஞ்சம் புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மேல சரக்கெல்லாம் எடுத்து ஊத்தி, அவள வந்து கீழ தள்ளி மண்டி போடு, மண்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு, அவள வந்து கொஞ்சம் புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே உன் தப்பு தான். ஹீரோ விட்டுட்டு போனது உன் தப்பு தான். அவன வந்து குத்துனது உன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன் தப்பு தான், உன் தப்பு தான் அப்படிங்கிற மாரி சொல்றது ஹீரோயினுக்கு பழசு எல்லாமே ஞாபகப்படுத்த ஆரம்பிக்குது. அவ ஒரு மாதிரி இருக்கா. ஒரு மாதிரி அப்படியே இருந்துகிட்டேவும், ஆமா இது எல்லாமே என் தப்பு தான். நான் வந்து பொறந்திருக்க கூடாது. நான் பொறக்காமலே இருந்தேன்னா, இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் தயங்கிட்டேவும் அப்படியே ஹீரோ கிட்ட மண்டி போட்டு கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் அவங்கள வந்து போக விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி எதுவும் நடக்காது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்ச, ஹீரோ இருந்துட்டு, என்ன நீ கெஞ்சினா நான் வந்து விட்டுருவேன்ட்டு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் தான்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினிய வந்து பனிஷ் பண்றேன்ட்டு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, நீ வந்து இங்க இருக்கிற ஒரு ஆள வந்து சூஸ் பண்ணி 3 நிமிஷம் வந்து கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறான். அத கேட்ட உடனேவும் அங்க இருக்கிற எல்லாருமேவும் என்ன சூஸ் பண்ணிறாத, என்ன சூஸ் பண்ணிறாத. நீ வந்து ஒரு கேவலம். என்னலாம் சூஸ் பண்ணிறாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமேவும் ஹீரோயினிய வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோ என்ன பிளான் பண்ணியிருப்பான்னா, ஒரு ஆள சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அவன தான் சூஸ் பண்ணி கிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா, அங்க இருக்கிற எல்லாருமேவும் எங்களெல்லாம் சூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்ன பண்றா, அங்க வந்து கிளீன் பண்ற ஒரு அங்கிள் இருப்பாரு. அந்த அங்கிள பார்த்துட்டு, "இங்க ஒரே ஒரு அங்கிள் மட்டும் தான் இருக்காரு. நீ வேணா போயி அவருக்கு வந்து கிஸ் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி இல்ல. அவளும் அவங்க அம்மாவையும், தம்பியும் காப்பாத்துறதுக்காண்டி அவளும் சரின்னு சொல்லிட்டு, அப்படியே கிஸ் பண்றதுக்காண்டி பக்கத்துல போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப அவ மனசுக்குள்ளேயேவும் அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, "நீ வந்து வாழணும், நல்லபடியா வாழணும்ன்ட்டு" சொன்னார் இல்லையா, அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. "நீங்க வந்து என்ன வாழணும்னு சொன்னீங்க. ஆனா வாழ்றது ஏன்பா இவ்ளோ கஷ்டமா இருக்கு? என்னால சாக கூட முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிஸ் பண்ற மாரி பக்கத்துல போயிட்டுருக்கா. அந்த கிளீனிங் ஆளும் இதுதான்டா சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்றதுக்காண்டி போக, நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு, ஹீரோயின டக்குன்ட்டு அங்கருந்து சேவ் பண்ணிடுறான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. சேவ் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து எல்லாருமே வெளிய போயிருங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமேவும் அங்கருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே அங்கருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். "உனக்கு பணம் தானே முக்கியம். என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நீ எதிர்பார்த்த அளவுக்கு இப்ப நான் வந்து ரிச்சாவே இருக்கேன். இந்த பணம் போதுமா? போதாதான்னு சொல்லு. பத்தலாட்டி கூட சொல்லு. என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நீ ஆசைப்படுற அளவுக்கு என்கிட்ட பணம் வந்து நெறையாவே இருக்கு. இந்த பணம் எல்லாத்தையுமேவும் நீயே வச்சுக்க. இன்னைக்கு நைட்டு வந்து என் கூட ஸ்டே பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அவ வேணாம் என்ன விடு விடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவளோட அந்த இயர் இது இருக்கு இல்லையா? அது வந்து கீழ விழுந்துருது. அத வந்து நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயின் என்கிட்ட குடு, என்கிட்ட குடு, அத என்கிட்ட குடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு, "இது என்னது? இது எப்பத்துல இருந்து ஆச்சு? எந்த காது உனக்கு வந்து கேட்கல?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஹீரோயின் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, "நான் உன்கிட்ட தானே கேட்கிறேன். எந்த காது வந்து உனக்கு கேட்கல? சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "ரைட் சைடு" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோ இருந்துட்டு, "எப்படி ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து எனக்கு கேட்காம போயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோக்கு இத கேட்கும்போது ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. அவ அந்த மாரி நடந்துக்க ட்ரை பண்ணும்போது, அவளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் இதெல்லாமே வருது. ஸ்கூல்ல வந்து அவள வந்து புல்லி பண்ணி ரேப் பண்ணாங்க இல்லையா? அது எல்லாமே ஞாபகம் வர, அவ இருந்துட்டு, "என்ன விடு எனக்கு ரொம்பவே வலிக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு இத கேட்டோனே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கா? என் கூட இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு இத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ அங்கருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ கார்ல போயிட்டுருக்கும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நெனச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருப்பா. அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. அந்த சின்ன பொண்ணோட கிளிப் உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது, "அழுகாத நான் உனக்கு புதுசா செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு புதுசா செஞ்சு குடுத்து, அந்த பொண்ணோட அழுகை எல்லாத்தையுமேவும் சமாதானப்படுத்திட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமேவும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் தள்ளி நின்னு வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவுக்கு அப்பவே நம்ம ஹீரோயின வந்து ரொம்பவே புடிச்சு போயிருச்சு. இது எல்லாத்தையுமேவும் நம்ம ஹீரோ இப்ப நெனச்சு பார்த்துட்டு ரொம்பவே கார்ல கதறி கதறி அழுது ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ
ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது இருந்த அந்த ஹாப்பியான மூமெண்ட் இது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ மட்டும் தான் கவலைப்படுறியா? உனக்கு மட்டும் தான் வலிக்குமா? எனக்கும் ரொம்பவே வலிக்கும். நான் உன்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா இருந்துட்டு, "நீ வந்து அவள பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்பனா அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் போல இருக்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு, "எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. இதுக்கப்புறம் பேசாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அம்மா இருந்துட்டு, "சரி ஓகே. நானும் உன்னோட ஃபியான்சியும் ஊருக்கு வரோம். அதாவது சைனாக்கு வரோம். நீ வந்து உன்னோட ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமேவும் கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்க. எங்க கூட வந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணு." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்ல, ஹீரோவும் "சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கார வந்து டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். ஆனா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இந்த மாரி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா, அம்மா புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "இன்னைக்கு வந்து பணமே கிடைக்கல. எல்லாமே உன்னோட தப்பு தான். எவ்ளோ தைரியம் இருந்தா நீ திரும்ப வீட்டுக்கு வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹீரோயின புடிச்சு திட்ட, ஹீரோயின் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட போய் பணம் எதுவும் கேட்கக்கூடாது. நீங்க கேட்டாலும் அவர் வந்து குடுக்க மாட்டாரு. நீங்களே பார்த்தீங்களே எனக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு. ஸோ நீங்க தேவையில்லாம அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போறா. அம்மாக்கு பயங்கர காண்டாயிட்டு, "எவ்ளோ திமிரு!" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போக, தம்பி தான் இருந்துட்டு, "இங்க வாம்மா, இங்க வந்து உட்காருங்க. இதுக்கப்புறம் ஹீரோயிட்ட பணம் கேட்டா அவர் வந்து குடுக்க மாட்டாரு. நம்ம வந்து வேற வழிய தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் ஒரு ஐடியா பண்றான். அதாவது வாங்குன்ட்டு ஒரு ஆள் இருப்பார் போல. அந்த ஆளுக்கு ஒரு பையனும் இருப்பார் போல. அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஸோ ஹீரோயினிய கரெக்ட் பண்ணி குடுத்தா பணம் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான் போல. இந்த விஷயத்த தம்பிக்காரன் அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "இது வந்து நல்ல ஐடியாவா இருக்கு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும்? சீக்கிரமா அந்த ஆள வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம இந்த விஷயத்த பேசி முடிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி அம்மாவும் தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பாப்பா துணி இதெல்லாமே அலசிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து மூக்குல இருந்து பிளட் வருது. அந்த விஷயம் அம்மா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து மறைக்க ஆரம்பிக்குது. அப்ப வந்து ஹீரோயின் அந்த குழந்தைகிட்ட வந்து, "என்னம்மா எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இந்த பொண்ணு இருந்துட்டு, "ஆமாம்மா நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன்." "அம்மா நீங்க ஹேப்பியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினும் இருந்துட்டு, "இல்லம்மா நான் வந்து ஹேப்பியா தான் இருக்கேன். என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கும்போது நான் வந்து ஹேப்பியா தான் இருப்பேன். சரி வா நம்ம போய் தூங்கலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பொண்ணும் சரின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு அந்த புல்லால ரிங்கு வந்து குடுத்தான் இல்லையா? அந்த ரிங்க ஹீரோயின் தான் வச்சிருப்பா போல. அந்த ரிங்க வந்து எடுத்து கையில போட்டுக்கிட்டு, வந்து ஹேப்பியாவே இல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தை வந்து தூங்கல போல. அந்த குழந்தை ஹீரோயினிய ஹக் பண்ணிட்டு, "நான் வந்து உங்கள பாதுகாப்பேன்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த குழந்தைய அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மாவும் தம்பியும் பேசிக்கிட்ட மாரி ஹீரோயினிய விக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய மால்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதே மாலுக்கு தான் நம்ம ஹீரோவும், ஹீரோவோட ஃபியான்சியும், ஹீரோவோட அம்மாவும் வந்திருக்காங்க. ஹீரோவ பார்த்த உடனேவும் ஹீரோயினோட அம்மா போய் ஹீரோ கிட்ட பேச போக, அப்ப அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸும் ஆயிக்கிறாங்க. ஃபியான்சி வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயினிய பார்த்துட்டு, "இது யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு, "இல்ல எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபியான்சி கிட்ட, "உனக்கு டைமண்ட் ரிங் வேணுமா? நான் வாங்கி குடுக்குறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இல்லையா? உனக்கு நான் வாங்கி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபியான்சி அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஏன்னா நம்ம ஹீரோயினிய வெறுப்பேத்துறதுக்காண்டி. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணும்போது, "உன்னால எனக்கு ஒரு டைமண்ட் ரிங் கூட வாங்கி கொடுக்க முடியாது. உன் கூட இருந்தேன்னா என்னோட லைஃப் வந்து நாசமா போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா. இப்ப ஹீரோ ஹீரோயினிய கடுப்பேத்துறதுக்காண்டி தான் ஃபியான்சிக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ரிங்க வந்து வாங்கி கையிலயும் போட்டு விடுறான். ஃபியான்சி இருந்துட்டு, "இது வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. வேணாம் நம்ம சின்னதா வாங்கிக்கிறலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, "முன்னாடி ஒருத்தி இருந்தா, என்னால ஒரு டைமண்ட் ரிங் கூட வாங்கி கொடுக்க முடியாதுன்ட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா. இப்ப என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. என்னால எல்லாமே வாங்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அவ கைய புடிச்சு கிஸ் பண்றா. இத வந்து ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கையில நம்ம ஹீரோ வந்து ஒரு புல்லால ஒரு ரிங் வந்து போட்டு விட்டான்ல, அந்த ரிங் வந்து இன்னும் அவ கையில தான் போட்டிருக்கா. ஹீரோ ஃபியான்சிக்கு கிஸ் பண்ணோன்னேவும் இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ரிங் அப்படியே கழட்டி மறைச்சு வச்சுக்கிறா. ஹீரோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அம்மாகிட்ட தம்பி இருந்துட்டு, "இந்த மாரி வாங்கு வந்து கீழ தான் இருக்காரு. நம்ம வந்து ஹீரோயினிய கூட்டிட்டு போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அம்மாவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "என்ன அங்க பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம்லாம் உனக்கு அவர் கிடைக்க மாட்டாரு. அவருக்கு ஃபியான்சி இருக்கு. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஹீரோயினிய அங்கருந்து தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இழுத்துட்டு வந்து அந்த வாங்குங்கிற ஆளுகிட்ட நம்ம ஹீரோயினிய 2 மில்லியன் பணத்துக்கு வந்து வித்துட்டாங்க. ஹீரோயின் இருந்துட்டு, "ஏம்மா இந்த மாரி பண்றீங்க? நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே. உங்களுக்கு எப்பயுமேவும் உங்களோட பையன் மேல தான் அக்கறையா? என் மேல சுத்தமா உங்களுக்கு அக்கறையே இல்லையா? என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் உங்க சொந்த பொண்ணு தானே. ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து அம்மாகிட்ட
கேட்க அம்மா இருந்துட்டு அடி போடி, நீ இருக்கிறனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன்னோட லைஃபே ஒரு வேஸ்டான ஒரு லைஃப், இப்போ பாரு உன்னை வித்தானே எங்களுக்கு 2 மில்லியன் பணம் கிடைக்குது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் தம்பியும் ஹீரோயினியை அவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அம்மாவும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த வாங்குக்கு ஒரு பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு இந்த வாங்க ஆசைப்படுறாரு. உண்மையை சொல்லணும்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு இல்லை, இந்த வாங்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. பிடிச்சி இழுன்ட்டு இழுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினியை. நம்ம ஹீரோயின் என்னை விடுங்க, என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அப்படி போனவ நம்ம ஹீரோ மேலே இடிச்சிடுறா. அவங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க யாருன்ட்டே தெரியல, என்னை வந்து துரத்தி வந்துட்டு இருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு தாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ அவங்களும் வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோ இருக்கானா, ஹீரோவை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான் அந்த வாங்கி. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய ஒரு லாயர் இல்லையா, ஏதாவது கேஸு போட்டானா ஆயுசுக்கும் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டேவும் நம்ம ஹீரோயிட்ட, ஹீரோ நீங்களா, நீங்கள் எங்கே இங்கே, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயிட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு எனக்கு தெரியாது, இவளை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த ஆளும் இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோயிட்ட விடாம நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்டுகிட்டே தான் இருக்கேன், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டும் காணாம அமைதியாக நின்றுகிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து அம்மாவும் ஃபியான்சியும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் அந்த 2 பேரும் ஹீரோயினியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து காருக்குள்ளே தள்ளி அந்த பைத்தியக்காரன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் இதெல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ அவங்க 2 பேரும் ஏத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் கண்ணு முன்னாடியேவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாலும் சரி 5 வருஷத்துக்கு அப்புறமும் சரி எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கத்திக்கிட்டு இருக்கா, என்னை வந்து தொடாத, என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கா. கார்ல ஹீரோட அம்மா ஹீரோயிட்ட அவ தானே அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஃபியான்சிக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஃபியான்சிக்கு வந்து தெரியும் போல இருக்கு நம்ம ஹீரோ லவ் பண்ணது எல்லாமேவும். ஃபியான்சி இருந்துட்டு என்ன அவ தான் அந்த பொண்ணா, இந்த 5 வருஷத்துல ஹீரோ எத்தனை தாட்டி அவளுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாருன்ட்டு தெரியுமா, கிட்டத்தட்ட 1600க்கு மேலே கால் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவள் எதுக்குமேவும் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அவள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி வந்து திட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இந்த 5 வருஷம் அப்ராட்ல இருக்கும்போது அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு தாத்தா சொன்னார் இல்லையா, ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து கால் பண்ணியிருக்கான். அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறமும் கால் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் கிடைச்சதுக்கப்புறமும் கால் பண்ணியிருக்கான். இப்படி இந்த 5 வருஷமும் நம்ம ஹீரோ தொடர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் வரவே இல்லை. அம்மா இருந்துட்டு ஹீரோ கிட்ட நீ வந்து அவளை சேவ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஃபியான்சி இருந்துட்டு இல்லை, அவளை வந்து சேவ் பண்ணக்கூடாது, இந்த 5 வருஷமா அவர் எத்தனை தாட்டி கால் பண்ணியிருக்காரு, அவள் வந்து அது எதையுமே கண்டுக்கவே இல்லை, அவளை வந்து காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சி வந்து சொல்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த 5 வருஷமா நான் எத்தனை தாட்டி அவளுக்கு வந்து நான் கால் பண்ணியிருப்பேன், ஏன் வந்து அவள் எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, அதுக்கான பதில் வந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சர்ன்ட்டு காரை திருப்பிக்கிட்டு அங்கே போகிறான் ஹீரோயினை சேவ் பண்ணுறதுக்காண்டி. அங்கே போய் அவங்க 2 பேரும் அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம ஹீரோயினியா அலேக்கா தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். ஃபியான்சிக்கு பயங்கரமாக காண்டா இருக்குது. ஃபியான்சி இருந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட, ஆண்டி உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சுன்ட்டே தெரியல, ஏன் அந்த ஹீரோயின் பின்னாடியே அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காரு, அப்படி அவகிட்ட என்னதான் இருக்குன்ட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சி வந்து அம்மா கிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு ஏன்னா அவகிட்ட லவ் இருக்குது, என் பையன் அவளை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காமிச்சா 2 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட தேங்க்ஸ் பண்ணுறா, என்னை சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு இந்த 5 வருஷத்துல உனக்கு நான் எத்தனையோ தாட்டி கால் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ ஏன் ஒரு தாட்டி கூட எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நீங்கள் கால் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோ இருந்துட்டு போதும், இதை வந்து இதோட நிறுத்திக்க, லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், நீ செத்தாலும் சரி இல்லை வாழ்ந்தாலும் சரி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை கேட்கும்போது. இங்கே ஹீரோயினோட குழந்தைய ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் அந்த குழந்தையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன், எங்கே என்னோட அம்மா இன்னும் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி இருந்துட்டு சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காது, உங்கள் அம்மா வந்து வரமாட்டோம்,
அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய பணக்காரன் பையன் கூட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை இருந்துட்டு, இல்லை எங்கள் அம்மா என்னை வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க, நான் வந்து எங்கள் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தம்பிக்காரனுக்கு காண்டாகி பிடிச்சி அடி அடின்ட்டு அடிக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, உங்கள் அம்மா வந்து ஓடி போயிட்டா உன்னை விட்டுட்டு, உங்கள் அம்மா உன்னை தேடிட்டு இதுக்கப்புறம் வரமாட்டான், உன்னையும் கூடிய சீக்கிரமாகவே வித்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரன் வந்து பொண்ணுகிட்ட சொல்ல, பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானே எங்கள் அம்மாவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து ஓடி போய் ரோடெல்லாம் தேடிட்டு இருக்கு. அம்மா நீ எங்கம்மா இருக்க எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. இந்த குழந்தையும் அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினையும் குழந்தை பக்கத்தில் ஓடி வந்துட்டு, நீ ஏம்மா இங்கே ரோட்டில் தனியாக இருக்க, பாட்டியும் அங்கிளும் உன்னை வந்து புலி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அந்த குழந்தை இருந்துட்டு, இல்லைம்மா அவங்களாம் என்னை புலி பண்ணவே இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனால தான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த குழந்தையோட மூக்கில் இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் பார்த்துட்டு, என்னாச்சுமா ஏன் உன் மூக்கில் இருந்து பிளட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை இருந்துட்டு, சீக்கிரமாகவே சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும் அந்த குழந்தை வந்து அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோயின் மடி மேலேயே விழுந்துடுறா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறன்ட்டே தெரியாமல் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் போய் சேர்த்துடுறா. அந்த குழந்தைக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு, இது வந்து உன்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினே இருந்துட்டு ஆமாம் என்னோட குழந்தை தான், இப்போ அவளுக்கு எப்படி இருக்குது, அவள் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டாக்டரும் பார்த்துட்டு அவளுக்கு வந்து லுக்கோமியா நோய் இருக்குது, அது இருக்கிறனால இப்படி தான் அடிக்கடி மூக்கில் இருந்து பிளட் வரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினால் நம்பவே முடியல. நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்களா, மாற்றி சொல்கிறீங்களா, கரெக்டாக செக் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு, நாங்கள் கரெக்டாக தான் செக் பண்ணோம், அந்த நோய் இருக்கிறனால தான் அவளுக்கு மூக்கில் இருந்து அடிக்கடி பிளட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை கேட்டுட்டு, இல்லையே அவள் வந்து இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் போய் அந்த குழந்தைகிட்ட, உனக்கு அடிக்கடி மூக்கில் இருந்து பிளட் வருவாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த குழந்தையும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அப்புறம் டாக்டர் இருந்துட்டு, இதை பற்றி ஏமா நீ உங்கள் அம்மாட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குழந்தை இருந்துட்டு, ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா பெரிய டிசைனர் ஆகணும்ன்ட்டு ஆசை, ஆனால் அதை வந்து அவங்களால பண்ண முடியல, அவங்க கையும் ஒர்க் ஆகலை, அவங்களுக்கு ஒரு காதும் கேட்கல, அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து இன்னுமே கஷ்டப்படுவாங்க, அதனால தான் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்குறா. அவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி ஏன் அப்பா கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு அப்பா இல்லை, நான் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்க்கவே இல்லை, எனக்கு அப்பா யாருன்ட்டே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து டாக்டர் கிட்ட சொல்லும்போது, டாக்டருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் இருந்துட்டு, இது எல்லாமே ஏன் தப்பு தான், எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லாமே ஏன் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பாகவே இருந்துட்டு போகட்டும், ப்ளீஸ் என்னோட குழந்தைக்கு எதுவுமே வேணாம், எல்லா தண்டனையும் எனக்கே கொடுங்க, அவள் வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு, அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அவனோட ஃபியான்சிக்கு காலில் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஃபியான்சி அங்கே வந்துடுறா. ஃபியான்சி இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நம்மளோட வாழ்க்கை தான் இப்படி நாசமாக போயிடுச்சு, ஹீரோட வாழ்க்கை இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது, நம்ம அவங்ககிட்ட போய் அவனை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ஃபியான்சியா ஹீரோ கிட்ட, என் கால் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, என்னை வந்து தூக்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சி வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு, இங்கே பாரு நீ என்ன மறந்துட்டியா, நம்ம 2 பேர் எதனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு, நம்ம குடும்பத்துக்காண்டி தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஃபியான்சி கிட்ட கேட்க, ஃபியான்சி இருந்துட்டு, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஃபியான்சி இருந்துட்டு, உன்னால் அந்த ஹீரோயினியை மறக்கவே முடியாதா, என்னை வந்து ஏற்றுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, நான் கீழே காரில் இருக்கேன், நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே அந்த பாப்பாவா ஹீரோயினை வந்து தேடிக்கிட்டே இருக்கா, அம்மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்போசிட்டில் ஹீரோவும் வரான். 2 பேருமே தெரியாமல் இடிச்சிடுறாங்க. அந்த பாப்பா கீழே விழுக போக நம்ம ஹீரோ தான் காப்பாற்றி, நீ ஓகேவா பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அந்த பாப்பா கிட்ட கேட்க, பாப்பாவும் இருந்துட்டு நான் ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும், எனக்கு ஏன் இந்த அங்கிள் ரொம்ப ஃபெமிலியராக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இருந்துட்டு, சரி ஓகே நீ ஏன் தனியாக எங்கே இருக்க, உன்னோட அம்மாவும் அப்பாவும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அந்த குழந்தை இருந்துட்டு எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அதை கேட்டோடனே ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஹீரோவுக்கு இந்த பாப்பாவை பார்த்தோன்னே ரொம்பவே ஃபெமிலியராக தெரியுது.
ஹீரோ இருந்துட்டு சரி எங்கே உன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த குழந்தை இருந்துட்டு நான் எங்கள் அம்மாவை தேடி தான் வந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதனால் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்னோட ரூம் நம்பரும் எதுன்ட்டு எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே, உங்கள் அம்மாவோட நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து என்னோட ஃபோன் தரேன், நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பாப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரூம் நம்பர் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அந்த பாப்பா. நம்ம ஹீரோயினையும் அதே சமயம் அந்த பாப்பாவை தான் தேடிக்கிட்டு இருந்திருப்பா. பாப்பா கால் பண்ணோடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீ எங்கே போய்ட்டு உன்னை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அந்த பாப்பா கிட்ட சொல்ல, அந்த பாப்பாவும் இருந்துட்டு நான் பத்திரமா தான் இருக்கேன், உங்களை தான் தேடிட்டு வந்தேன், ஆனால் ரூம் நம்பரை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினையும் ரூம் நம்பர் வந்து சொல்கிறா 406 அப்படிங்கிற மாதிரி. இந்த பாப்பாவும் கேட்டுட்டு சரிங்கம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு 406 தான் உன்னோட ரூமா, நானும் அந்த பக்கம் தான் போகிறேன், வா நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பாப்பாவும் சரின்னு சொல்லிடுது. ஹீரோ அந்த பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். அந்த பாப்பா இருந்துட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்னோட அம்மா வந்து ரொம்பவே ஜென்டில் அண்ட் ரொம்பவே அழகாக இருப்பாங்க தெரியுமா, நான் எங்கள் அம்மாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆனால் எனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த பாப்பாவும் இருந்துட்டு ஓ அப்படியா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது அந்த பாப்பா. அதுக்கு ஹீரோவும் இருந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்பவே ஜென்டில் அண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த பாப்பாவும் இருந்துட்டு வாவ் என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் வந்து அவள் பாப்பாவை தேடிட்டு வந்துட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துடுறான். ஹீரோயின் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்க. அந்த பாப்பாவும் இருந்துட்டு அங்கிள் ரூம் அங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கூட்டிட்டு போய் ரூம்லையும் விட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பாப்பாவை தேடிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூட படித்த அந்த 3 அராத்துகளும் அங்கே தான் இருக்குது. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த 3 அராத்துகளும் ஹீரோயினை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறது, அவளை பார்த்து புலி பண்ணுறதுன்ட்டு அவளை வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெரிய டிசைனர் ஆகும்ட்டு நினச்சவ இப்போ எந்த மாதிரி நிலமையில இருக்கா பாருங்க. ஓ உனக்கு தான் கை இல்லை, கை இருந்தால் தானே டிசைனராக இருக்குது, ஆனால் என்ன பாரு நான் தான் இப்போ நம்பர் 1 டிசைனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ரொம்பவே வெறுப்பேற்றிக்கிட்டு அவளை அப்படியே கீழே தள்ளி அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினையை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். அப்போ அந்த 3 பொண்ணுங்களுக்கும் பயங்கரமாக காண்டா இருக்குது. அதில் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேயும் நம்ம ஹீரோவுக்கு லவ் லெட்டர்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கா. அப்பன்ட்டு பார்த்து தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போதேவோ அந்த பொண்ணுக்கு பயங்கர காண்டா இருந்திருக்கு. என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இல்லடி, உன்னை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப காண்டில் இருக்கா. அப்புறம் அராத்தும் நம்ம ஹீரோவோட ஃபியான்சியும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த அராத் இருந்துட்டு ஃபியான்சிக்கிட்ட நீங்கள் தானே ஹீரோவோட ஃபியான்சி, உங்களுக்கு வந்து நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஃபியான்சிக்கிட்ட சொல்ல, ஃபியான்சி இருந்துட்டு ஆமாம் நீ யாரு, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த அராத்தும் இருந்துட்டு நானும் வானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், நாங்கள் 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி தான், எனக்கு வந்து அவள் வந்து ஹீரோ கூட இருக்கிறது வந்து பிடிக்கவே இல்லை, அவள் வந்து ஹீரோவுக்கு சரியான பேர் கிடையாது, நீங்கள் தான் ஹீரோவுக்கு ஏற்ற சரியான பேர், உங்கள் 2 பேத்துக்கு ஜோடி பொருத்தம் நல்லாவே இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அராத்து வந்து ஃபியான்சி கிட்ட சொல்ல, ஃபியான்சி இருந்துட்டு நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அராத்தும் இருந்துட்டு ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்தோன்னா ஹீரோ வந்து கண்டிப்பாக ஹீரோயின் பின்னாடி போக மாட்டார், நீங்கள் வந்து தாராளமாக ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அராத்து வந்து ஃபியான்சி கிட்ட சொல்ல, ஃபியான்சிக்கு இந்த டீல் வந்து பிடிச்சிருக்கு, அவளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவ வந்து உடனேவும் இவளோட கசினுக்கு கால் பண்ணுறா. அந்த அராத்து நம்ம ஹீரோயினை வந்து ரேப் பண்ணான் இல்லையா ஒரு கெட்டவன், அவன் தான் இவளோட கசின்னு, நம்ம கசின்ட்டே வச்சுக்கலாம். அந்த கசினுக்கு கால் பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கேம்பஸ் குயின், நீ கூட ரொம்பவே மிஸ் பண்ண இல்லை, ஸோ அவள் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, நீ வந்தேன்னா அவளை வந்து திரும்ப பார்த்துக்கலாம், எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காது எதுவுமேவும் உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த அராத்து. இந்த பக்கம் ஹீரோயினை சேவ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போதே ஹீரோயின் கிட்ட எதுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பிரச்சனை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு காண்டாகுது, எப்பயுமே உனக்கு எதுவுமே தெரியாதா, நீ எந்த தப்புமே பண்ணலாட்டி அவங்க எதுக்கு உங்ககிட்ட புள்ளி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயின் இருந்துட்டு நீங்கள் தான் என்ன சேவ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்து என்ன சேவ் பண்ணீங்க, என்ன அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு எனக்கு ஆசைப்பாரு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த கசின் பையன் அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். ரொம்ப நாள்
நாள் ஆச்சு, இன்னும் நீ அப்படியே அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல கை வைக்க போக ஹீரோயினுக்கு அது வந்து பிடிக்கல. இவன் இருந்துட்டு அன்னைக்கே ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கே 3 மில்லியன் கொடுத்தோம். இப்போ எவ்வளோ வேணும்ன்ட்டு என்கிட்ட கேளு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் இப்போ பெரிய கம்பெனில சிஇஓ பொசிஷன்ல இருக்கேன். எவ்வளோ பணம் வேணும்னு கேளு நான் குடுக்குறேன். என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. ஹீரோயின் இருந்துட்டு என்னை விடு, என்னை தொடாத, என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவளை தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் வந்து போற மாதிரி இல்ல. ரொம்ப தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு இங்க என்ன நடக்குது? ஒழுங்கு மரியாதையா அவ மேல இருந்து கையை எடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சத்தம் போட, அவன் இருந்துட்டு நான் ஏன் எடுக்கணும்? நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம 2 பேத்துக்கு நடுவுல நடந்தது வந்து ஹீரோவுக்கு தெரியாதா? நான் அவன்கிட்ட சொல்லட்டா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினிய மிரட்ட, ஹீரோயின் இருந்துட்டு அவன்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோவத்துல வந்து அந்த கசின் பையனை அடிச்சிடுறான். நான் தான் கையை எடுன்ட்டு சொல்றேன்ல, உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ கிட்ட போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போக போக இந்த கசின் பையன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளோதான், ஹீரோக்கு செம்மையான காண்டாயிருச்சு. இப்ப நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவனை நல்லா பொக்கு பொக்குன்ட்டு முகர்லயே குத்துறான். அவனும் சும்மா இல்லாம ஆமா நாங்க 2 பேரும் தூங்கணும், ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிக்க, அவ்வளோதான், ஹீரோவுக்கு சொல்லவே வேணாம், நல்லா அடி அடின்ட்டு அடிச்சுட்டு இருக்கான். போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவையும் அந்த கசின் பையனையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய லாயருங்கிறனால இந்த கேஸ் எல்லாத்தையுமே ஈஸியா சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோவும் சரி அந்த கசின் பையனும் சரி 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க. வெளியே தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. அந்த கசின் பையன் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோக்கு பயங்கரமா காண்டா இருக்கு. நீ கேப்படா, நான் தூக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம ஃபியான்சிக்கு தான் ரொம்ப காண்டா இருக்கு. என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ரெஸ்ட் ரூம்பா என்னன்னு தெரியல அங்க தள்ளிட்டு, நீ சொன்ன ரிச்சான ஆளு இவன் தானா? என்ன வேணான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போனேன், இதுக்காண்டி தான் அவன் பின்னாடி போனியா? இந்த 5 வருஷத்துல நான் எத்தனை தாட்டி உனக்கு கால் பண்ணியிருப்பேன், அது எதுக்கும் எடுக்காத காரணம் இவன் தானா? இவன் கூட தான் நீ இவ்வளோ ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷவரை திறந்து விட்டு அவளை வந்து நனைய வைக்கிறான். நீ வந்து அழுக்கா இருக்க, க்ளீன் பண்ணு, உன்னோட தோல் எல்லாமே ரொம்பவே அழுக்கா இருக்கு, க்ளீன் பண்ணு, நானே உனக்கு சுத்தம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்து அவன் மேலே ஊற்ற ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி இப்படி பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு நீ என்னதான் என்னை சுத்தம் பண்ணாலும் என் மேலே இருக்கிற அழுக்கு வந்து போகவே போகாது, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே சாரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் உனக்கு தெரியுமா நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்ட்டு, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்ட்டு, ஆனால் நீ என்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்ட, என்னை எந்த அளவுக்கு நீ மாற்றி வச்சிருக்கேன்ட்டு பாரு, போதும் இதுக்கப்புறம் இது எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமேவும் அராத்தும் சரி ஃபியான்சியும் சரி 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அராத் இருந்துட்டு ஃபியான்சி கிட்ட நான் தான் சொன்னேன்ல ஹீரோயினை பற்றி அந்த ஃபாஸ்ட் லைஃப் உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தா ஹீரோ கண்டிப்பாக ஹீரோயின் பின்னாடி போக மாட்டாங்கன்ட்டு, இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அராத் வந்து ஃபியான்சி கிட்ட சொல்ல, ஃபியான்சியும் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.